talk to you on the subject of what is called the blessing of Abraham. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நான் இந்த காலை வேளையில் உங்களோடு பகிர விரும்புகிறேன். The blessing of Abraham. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். Why are we talking about the blessing? ஏன் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம்? Is because unless we are blessed, can we be a blessing? நாம் ஆசீர்வதிக்கப்படாவிட்டால் மற்றவர்களுக்கு நாம் எப்படி ஆசீர்வாதமாய் இருக்க முடியும்? So God wants us to be blessed for us to be a blessing to others. தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புவதனுடைய காரணம் நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. First of all, you must take it out of your mind that why are we talking about blessing is not a bad thing but a good thing. நாம் முதலாவது நம்முடைய சிந்தனையில இருந்து ஆசீர்வாதத்தை பேசும்போது நாம் எடுத்து போட வேண்டிய சில காரியங்கள் நாம் நல்லதை நினைத்து கெட்டவைகளை எடுத்து போடுவோம். We must understand that God wants to bless you that you can be a blessing to others. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக. I want to go to the book of Genesis chapter 12. நான் உங்கள் யாவரையும் ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளும்படியாய் கேட்கிறேன். And then we will go into a few verses about the blessing of Abraham. அந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். The book of Genesis chapter 12 verse 1. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். It talks about God calling Abraham. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பை குறித்து அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. And the Bible says the Lord told him, get out of your country and from your family and from your father's house. அந்த இடத்திலே நாம் வசனத்தை வாசிக்கும்போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. And I will go to the land that I will show you. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. And verse 2 says, இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, I will make you a great nation. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். And you shall be a blessing. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். Your name will be exalted. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். And I will bless those who bless you. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். And I will curse those who curse you. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். And in you all the families of the earth shall be blessed. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். Hallelujah. Hallelujah. This is the Abrahamic blessing. இதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். This is the covenant God made with Abraham. ஆண்டவரோடு ஆபிரகாமோடு சொன்ன உடன்படிக்கை. So this morning I want you to ask me, how then can I inherit Abraham's blessing? ஒருவேளை நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், நீங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட Yes, Abraham's blessing. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்னிடத்தில் கேளுங்கள். You may say, I know Abraham was blessed. நாம் எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. So every time we read the Bible we say Abraham was blessed, my situation today is different. ஆனால் अनेक நேரத்தில் பைபிளை வாசிக்கும்போது சொல்லுகிறோம் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஆனால் இன்று என்னுடைய நிலைமை அப்படி இல்லையே. Abraham's story is totally in the Bible, but today my life is different. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட வேதத்தினுடைய சம்பவம் சரிதான, என்னுடைய வாழ்க்கை அப்படி இல்லையே. But the Bible talks about Abraham's story not just to write a story in the Bible but to apply it to your life and my life. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்கள் கேட்பதற்கு கதை அல்ல, இது நம்முடைய வாழ்க்கையிலும் எழுதப்பட வேண்டிய ஒரு ஆசீர்வாதம். Will you say amen to that? எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்களா? Will you say amen to that? It's just not a story, it's for you and for me. இது ஏதோ ஒரு சொல்லப்பட்ட கதை அல்ல, இது உனக்காக எனக்காக எழுதப்பட்ட வேத வசனம். So first of all, God wants to bless you. முதலாவது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். That you will be a blessing. அது ஏனென்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. Can you lift your hands and say, I am a blessing? நீ சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. To be a blessing. To be மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. Okay, one more time. I think all of you must do it. எல்லாரும் ஒண்ணா சொல்லலாம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் மற்றவர்களை ஆசீர்வதிக்க. இப்ப சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். பக்கத்துல இருக்கவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, உன்னை ஆசீர்வதிக்க. Amen. Hallelujah. Hallelujah. Amen. First of all, you must understand there is no greatness in being poor. Greatness in being poor. There's nothing excellent about being poor. நம்ம ஏழையா இருப்பது குறித்து ஒரு பெரிய ஒரு காரியம் வார்த்தை நினைவுகள் அல்ல. See, I know a lot of Tamil songs. எனக்கு நிறைய தமிழ் பாட்டெல்லாம் எனக்கு தெரியும். I used to go to Tamil church in Chennai. நான் சென்னையில பல தமிழ் சர்ச்சுகளுக்கு போயிருக்கிறேன். Lot of songs which says, thank you God, I am poor. Thank you God, I have nothing to eat. I thank you God for keeping me in this place. அநேக நேரத்துல அவங்க பாடுவாங்க, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே, எனக்கு சாப்பிட ஒண்ணும் இல்ல, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், என்கிட்ட காசு இல்ல, உமக்கு நன்றி இல்லைன்னு சொல்லுவாங்க. There was one song, இயேசு போதுமே. ஒரே ஒரு பாட்டு தெரியும் உங்களுக்கு எல்லாம், இயேசு போதுமே, இயேசு போதுமே. And that song they used to tell us, you need nothing. அந்த பாட்டுல ஒன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தேவையே இல்ல. You don't need food. உங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை. You don't need house. உங்களுக்கு வீடு தேவையில்லை. You don't need clothes. உங்களுக்கு துணிமணி தேவையில்லை. இயேசு மாத்திரம் போதும். Okay, but then I realized later, ஆனா அதுக்கு அப்புறம் நான் உணர்ந்தேன், if you have இயேசு, உங்கள்ட்ட ஆண்டவர் இருந்தா, இயேசு இருந்தார், you have a house,
உங்களுக்கு வீடு இருக்கணும். You will have a shelter. உங்களுக்கு நிழல் இருக்கணும். You have a clothing. உங்களுக்கு நல்ல துணிமணி You will இருக்கணும். have food to eat on your table. உங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்கணும் டேபிள் மேல. Will you say amen? ஆமென். Hallelujah. So our songs must reflect the grace and the glory of God. நம்முடைய பாடல் இயேசுவுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்க வேண்டும். Okay, coming back to the story. இந்த இடத்துக்கு நாம் வேதத்தினுடைய சம்பவத்துக்கு வரும்போது God has blessed Abraham to be a blessing to the nations. ஆபிரகாமை கர்த்தர் தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆசீர்வதித்தார். And the Bible says, in you shall the families of the earth be blessed. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். So Abraham is a very pivotal person in the Bible. ஆகவே ஆபிரகாம் மிகவும் முக்கியமான ஒரு நபராய் காணப்படுகிறார். Now because of the blessing of Abraham, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக we are really blessed today. இன்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Because 2000 years later I am still talking about Abraham. 2000 வருடங்களுக்கு பின்பாக இன்றும் நான் ஆபிரகாமை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். Let me quickly tell you about 3 blessings which Abraham has in his life. நான் வெகு சீக்கிரமாக 3 ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து உங்களோடு பகிர்கிறேன். First of all, God says, I'll make you a great nation. முதலாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். Next thing he says, I will make your name great. நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். And thirdly he said, I will bless you to be a blessing. நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்க உன்னை ஆசீர்வதிப்பேன். How many of you think it's a wonderful thing to have these 3 in your life? எப்படி எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இந்த 3 ஆசீர்வாதம் பெரிய ஆசீர்வாதம் என்று நினைக்கிறீங்க? Hallelujah. First of all, God wants to bless you. முதலாவது ஒன்று புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Having said that, சொல்லப்பட்டது பிரகாரமாக I want to tell you how then must I inherit the blessing. எப்படி நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? And let me ask you a question. நான் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்க வாஞ்சிக்கிறேன். And then answer the question. பிறகு நான் பதில் சொல்லுகிறேன். The question is, கேள்வி என்ன? Was Abraham a very good person to receive the blessing? ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க மிகவும் நல்லவனாய் இருந்தானா? So you may say Abraham was a nice man, holy man, that is why God blessed him. நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஆபிரகாம் மிகவும் நல்ல மனிதன், மிகவும் பரிசுத்தமான மனிதன், ஆகவே தேவனை அவனை ஆசீர்வதித்தார். Whereas my life I have small issues here and there. ஆனா என்னுடைய வாழ்க்கையில சில இங்கேயும் அங்கேயும் சில பிரச்சனைகள் உண்டு. I am not perfect. நான் சரியான மனிதன் அல்ல. Let me rephrase the question again. நான் மீண்டும் அந்த கேள்வியை உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to tell you, if you're thinking Abraham is perfect and that is why he got a blessing, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஆபிரகாம் மிகவும் நல்லவனாய் இருந்தபடியால் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், he had made no mistakes in life, அவன் வாழ்க்கையில ஒரு தவறையும் செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள். therefore I cannot be blessed. ஆகவே தான் ஆபிரகாமை போல நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொன்னால், listen to me this morning, God has got a word for you. இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்காக ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். I want to talk to you about Abraham very quickly. ஆபிரகாமை குறித்து வேகமாய் உங்களோடு பகிர்கிறேன். The Bible says Abraham left the Ur of the Chaldees. In verse 4, Abraham departed from the land. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். And then the Bible says he came to Egypt. அவன் எகிப்துக்கு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in Egypt something happened. எகிப்திலே சில காரியங்கள் நடந்தது. In verse 10 you will see the Bible says there was a famine in the land. 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். And in verse 11 it says it came to pass when he was close to entering Egypt that he said to Sarah his wife, indeed I know that you are a beautiful woman of beautiful countenance, therefore it will happen when the Egyptians see you, they will say this is his wife, and they will kill me, but they will let you live. Please say that you are my sister, that it may be well with me for your sake, that I may live because of you. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் initially after God called him begins to tell a lie. ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற உடனேயே அவன் ஒரு பொய்யை சொல்லுகிறான். He was such a coward because he was not able to give his life and protect his wife, but he said lie so that I can live. அவன் ஒரு பெரிய பயந்தாங்கொழியா இருக்கிறான். தான் ஜீவனை வச்சு தன்னுடைய மனைவியை காப்பாத்துறதுக்கு பதிலா மனைவியை சகோதரி என்று ஒரு பொய்யை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறான். He was a coward. அவன் பயந்தாங்கொழி தான். Second, he lied. இரண்டாவது அவன்
பொய்யை சொல்றான். How many think he was perfect? எத்தனை பேர் சொல்லுவீங்க இப்ப சொல்லுங்க ஆபிரகாம் ரொம்ப கரெக்டான நம்ம சரியான மனுஷன் அப்படினு சொல்லிட்டு? One party must lifting her hand. ஒரு பாட்டுமா யாரோ கையை தூக்குறாங்க. Okay, so please understand, the blessing came to Abraham not because he was perfect. ஆபிரகாம் முற்றிலும் சிறந்தவன் நல்லவன் என்று சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரவில்லை. And then go to book of Genesis 13 and verse 1. 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, then Abraham went up from Egypt, he and his wife and all that he had, and Lot with him to the south. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவையும் அவனுடைய லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். And the Bible says in verse 2, Abraham was very rich in livestock, in silver and gold. இரண்டாம் வசனத்திலே ஆபிரகாம் எப்பேற்பட்ட ஐஸ்வரியவானாய் இருந்தான் என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். Hallelujah. Hallelujah. The Bible says through a mistake God finally blessed him. ஆனால் அவனிடத்தில் ஒரு தவறு இருந்தாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். Though he was a coward, though he lied, the Bible says at the end of the day he was blessed by God. வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயந்தாங்குழியாய் இருந்தாலும் ஒரு பொய்யை சொன்னாலும் அவன் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறார். The Bible says that how was he blessed? வேதம் சொல்லுகிறது அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? How was he blessed? எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? You are saying that he didn't live a perfect life. நீங்க சொல்றீங்க அவன் சரியான வாழ்க்கையை வாழல. But you are also telling me he was rich in cattle and in livestock. அதே நேரத்தில் அவன் நிறைய வெள்ளியும் பொன்னும் உடைய ஆஸ்திகளையும் மிருக ஜீவன்களையும் உடைய ஆஸ்திகளாய் இருந்தான். Later the Bible describes him as the father of faith. அதே நேரத்தில் கடைசியில் நாம் வாசித்துக் கொண்டு வரும்போது அவன் விசுவாசத்துக்கு தகப்பன் என்று சொல்லப்படுகிறான். The Bible says even Jesus was called the son of Abraham and David. இயேசு கூட ஆபிரகாமுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது. Then how is that he was blessed? எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க முடியும்? You need to go to the next chapter. அடுத்து நாம் ஆதியா பகுதிக்கு போகலாம், அதிகாரத்துக்கு. Let me just give you a verse in a quick moment of time. சீக்கிரம் ஒரே ஒரு வார்த்தை வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Okay, let me just go to the book of Psalm, please. Let's just jump to the book of Psalm. சங்கீதங்களின் புத்தகத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்க. Chapter 59 and verse 34. 59ஆம் சங்கீதத்துக்கு உங்களுடைய வேதத்தை தயவாய் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 59:34. 59:34. No, it's not there. 59:34, sorry? No, is it? Okay, there's a verse in the Bible, I'm not sure I got it right. Yeah. Just check 89, brother. 89? Psalm 89 verse 34, please. Sorry. 89 and verse 34. Yeah. உடன்படிக்கை மீறா. Yeah, that's it. 89:34 சொல்கிறது, என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். Hallelujah. The Bible says God will not alter the word which has proceeded from his mouth. Yes. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். Listen to me please, I will give you one simple word. இந்த இடத்துல தயவு செய்து என்னை கவனிங்க, நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். God said I will bless you and make you a blessing. ஆண்டவர் சொன்னார் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். The Bible says Psalm 89:34, he will not alter the covenant which has come from his lips. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை மீற மாட்டேன் என்று சங்கீதத்திலே அவர் சொன்னார். So the blessing of Abraham came to Abraham not because he was a good guy, it's because God is a good God to keep his promises. ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்ல வேண்டுமானால் ஆபிரகாம் நல்லவன் என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, மாறாக ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்டவைகள் மாறாதவைகள் என்பதை சொல்லவே அந்த ஆசீர்வாதம் அவனை வந்து சேர்ந்தது. Will you say amen? Will you say amen? I want to tell you the blessing comes on your life and my life not because of me, it's because of Christ Jesus in my life. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கு காரணம் அவருடைய பரிசுத்த கிருபையே. Hallelujah. Because Jesus is exalted, because I have made Jesus Christ Lord, the blessing or the covenant of God comes to your life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி அவருடைய கிருபையின் நிமித்தமாக அவரை உயர்த்தும்போது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். The Bible tells us after Abraham left his place, ஆபிரகாம் அவனுடைய தேசத்தை விட்டு புறப்பட்ட போது the Bible says God made a covenant with him. ஆண்டவர் அவனோடு கூட ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. The Bible says he went into a darkness, a deep sleep. I'm just declaring because of time. The Bible says God put him into a darkness. அவர் அவனை ஒரு இருளிலே வைத்து, and the Bible says God says, okay, take
a couple of animals, couple of birds and divide them in the center. ஆண்டவராகிய தேவன் அவனை சொல்லுகிறார், ஒரு கோடிட்டு உன்னுடைய மிருக ஜீவன்களை நீ பிரித்துக்கொள் என்று சொல்லுகிறார். And the Bible says a covenant is made between two parties. உடன்படிக்கை என்பது இரண்டு பேரோடு கூட செய்யப்படுகிற காரியம். So a covenant means whatever is yours is mine, whatever is mine is yours. That's a covenant. உடன்படிக்கை என்னவென்று சொன்னால் உன்னுடையது என்னுடையதாக இருக்கும், என்னுடையது உன்னுடையதாக இருக்கும் என்று. There's a difference between a contract and a covenant. கான்ட்ராக்ட் என்று சொல்வதற்கும் உடன்படிக்கை ஏற்படுத்துவதற்கும் வார்த்தைகளிலே அந்த அர்த்தம் வித்தியாசப்படுத்துகிறது. A contract is, I suppose I rent a house, the agreement is for 1 year. நான் ஒருவேளை கான்ட்ராக்ட் என்று சொன்னால் ஒரு வருடத்திற்கு நாம் அக்ரிமெண்டை போடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். And after that I can change my mind and I can leave the house. ஆகவே ஒரு வருடத்திற்கு பிறகு என்னுடைய நான் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு நான் வெளியே செல்லலாம். But a marriage is a covenant. ஆனால் திருமணமோ உடன்படிக்கை. Will you say amen? ஆமென் சொல்வீங்களா? But God did not make a contract, God made a covenant. தேவன் ஒரு கான்ட்ராக்டை ஏற்படுத்தவில்லை, நம்மோடு ஆபிரகாமோடு கூட அவன் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். So what happens is God decided, right, I will cut the covenant with you, but now it's not you who's going to keep the covenant, I will keep the covenant myself. ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கையை செய்த பிறகு சொன்னார், அந்த உடன்படிக்கையை நீ வைத்துக் கொள்ள மாட்டாய், மாறாக அந்த உடன்படிக்கையை நானே வைத்துக் கொள்வேன் என்று சொன்னார். So he initialized the covenant. ஆகவே அவர் அந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். And then he went to the other side of the covenant and said, I will keep the covenant for you as well. அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்திவிட்டு அவர் சொன்னார், அந்த உடன்படிக்கையை நானே வைத்திருக்கிறேன். Let's talk about Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து We பேசுவோம். were all sinners. நாம் எல்லாரும் ஒரு பாவிகள். God the Father sent his son, God the Son. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அவர் அனுப்பினார். And so there was a contract between God the Father and God the Son. ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு உடன்படிக்கை இருந்தது. What was the covenant? அந்த உடன்படிக்கை என்ன? I will become the lamb which will be a sacrifice for all sin. நானே தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தினுடைய ஜனங்களுடைய பாவம் தீர்ப்பதற்கு தேவ ஆட்டுக்குட்டியாக இருப்பேன் என்று. Man was not involved in the covenant. மனிதன் அந்த உடன்படிக்கையிலே அவன் காணப்படவில்லை. Because man is known to break the covenant very easily. ஏனென்றால் மனிதன் உடன்படிக்கையை அடிக்கடி உடைப்பவனாய் இருப்பான். The first man who broke the covenant was Adam. முதலாவது ஆண்டவரோடு கூட செய்த உடன்படிக்கையை உடைத்தவன் ஆதாம். And therefore God said, let it be the covenant between God the Father and God the Son. ஆகவே தான் பிதாவாகிய தேவன் சொன்னார், எனக்கும் என் குமாரனோடும் இந்த உடன்படிக்கை இருக்கட்டும், மனிதர்கள் தேவையில்லை. That's why the Bible says in Psalm 89, the covenant which has gone from his lips will not be altered. ஆகவே தான் சங்கீதம் 89 வாசிக்கிறோம், என் வாயிலிருந்து புறப்பட்ட உடன்படிக்கையின் வார்த்தைகள் ஒரு நாளும் மீறாது. And so God the Father sent God the Son to die on the cross for us. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பிதாவாகியும் செய்த உடன்படிக்கையின்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட வேண்டும். And so the covenant is in place. The covenant is in place. ஆகவே உடன்படிக்கை அந்த இடத்துல இருந்தது. So if you and I believe the covenant, you are saved. ஆகவே நம் உடன்படிக்கையை நம்பினால் நாம் பாதுகாப்பாய் இருக்கிறோம். Will you say hallelujah? Amen. If you believe the covenant between God the Father and God the Son, we are saved. நம் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் செய்த உடன்படிக்கையை நாம் நம்பினோம், ஆனால் நாம் பாதுகாப்பிலே காணப்படுவோம். So what did you do? நாம் என்ன செய்றோம்? How did we get saved? நாம் எப்படி நாம் ரட்சிக்கப்பட்டோம்? Tell me. சொல்லுங்களேன். Did we go up the highest mountain? பெரிய மலை மேல ஏறிட்டோம்னா? Did we roll on the street? அப்படியே தெருவுல அப்படியே சுத்திக்கிட்டே போனோமா, ரோல் பண்ணிட்டே போனோமா? The Bible says, by grace are you saved through faith. நாம் விசுவாசத்தினாலே அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். So what did you do? நம்ம என்ன செஞ்சோங்க? We just received what God gave. ஆண்டவர் அப்படி கொடுத்ததை நம்ம வாங்கிக்கொண்டோம். Will you say hallelujah? Hallelujah. Okay, only after being saved we did a lot of other things. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் अनेक காரியங்களை நம்ம செஞ்சோம். But when we came to Christ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்தபோது what did we do? என்ன செஞ்சோம் நாம? Nothing. ஒண்ணுமே செய்யல. We said, God, I'm a sinner. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் பாவி. I accept you into my life. ஆண்டவரே உம்மை என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். Instantly we were saved. உடனே அந்த வார்த்தை நீங்க சொன்ன உடனே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. Hallelujah சொல்லுங்களேன். Instantly we were saved. உடனே நாம் ரட்சிக்கப்பட்டோம். We did nothing. ஒண்ணுமே நாம செய்யல, ஆனா ரட்சிக்கப்பட்டோம். It's a covenant. அது ஏனென்றால் அது உடன்படிக்கை. We plugged into the covenant between the Father and the Son. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் செய்த உடன்படிக்கையின் மத்தியிலே நாம் விசுவாசித்தபடியால் அந்த ரட்சிப்பு நமக்கு. The Bible says it's not of yourself, it's the gift of God, lest any man should boast. அது அவரால் வந்த ஒரு காரியம் அந்த ரட்சிப்பு. It's nothing that we should be proud of. அதை குறித்து நாம் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. So now talking about Abraham, ஆபிரகாமை குறித்து மீண்டும் பேசுவோம். how was he blessed? அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? God the Father
பிதாவாகிய தேவன் made a covenant with Abraham. ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். And then he said Abraham may not keep the covenant. நீ ஆபிரகாம் அந்த உடன்படிக்கை உன்னோடு இருக்காது. So he initialized the covenant from this side. ஆகவே அவர் தன் பக்கமாக இருந்த உடன்படிக்கை வைத்துக் கொண்டார். And then he walked over the pieces of the flesh which was cut in between. I'll just explain that to you because I don't want to get into it. Yeah. மாம்ச Yes. Okay. மாம்ச துண்டங்கள் மத்தியிலே கடந்து let me very quickly explain this to you. See, when a covenant is cut, they will take an animal. அந்த உடன்படிக்கை செய்யும்போது ஒரு மிருகத்தை வைப்பார்கள். They will cut it in between. அந்த மிருகத்தை அவர்கள் அப்படியாக துண்டு போடுவார்கள். And split both the sides on one side and the other side. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒன்றாக வைக்கப்படும். It's very bloody in between because அது நடுவுல ஒரு ரத்தம் அப்படியே ரத்த கரை இருக்கும். So there will be two parties. ஆகவே இரண்டு பக்கம் ரெண்டு குரூப் இருக்கும். I have to cross that side and my covenant partner should come to my side. உடன்படிக்கை செய்யும்போது இந்த பக்கம் இருக்கிறவர்கள் அந்த பக்கம் போவார்கள், அந்த பக்கம் இருக்கிறவர்கள் இந்த பக்கம் கடந்து வருவார்கள். So when they walk, they are walking through blood. ஆகவே அந்த ரத்தத்தை அவர்கள் கடந்து வருவார்கள். This denotes that the covenant is so strong that the only way to break the covenant is by shedding of blood. ஆகவே இந்த உடன்படிக்கையை யாராலும் முறிக்க முடியாது என்பதற்காகவே அந்த இரத்தத்தின் மத்தியிலே அவர்கள் கடந்து வருகிறார்கள். So now once you cross each other's path, ஆகவே இந்த இப்படியாக நாம் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு நாம் பக்கத்தில் கடந்து போகும்போது what I have is yours, எது என்னுடையதோ அது உன்னுடையது, what you have is mine. அது எது உன்னுடையதோ அது என்னுடையது. But in the story of Abraham, ஆனால் ஆபிரகாமுடைய சம்பவத்தை வாசிக்கும்போது God said we'll make a covenant. நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். But God said Abraham, you don't walk this side. ஆபிரகாமே நீ இந்த பக்கம் நீ கடந்து வராத. He walked in front. ஆகவே அவர் கடந்து போய் and then he walked back. அவர் மீண்டும் திருப்பி அதே இடத்துக்கு வந்தார். Because one day he knew, ஆனால் ஏனென்றால் அவருக்கு தெரியும் ஒரு நாள், that the son of Christ Jesus himself, the son of God Jesus himself will become the other person in the spiritual realm. ஏனென்றால் ஆவிக்குரிய ஜீவியத்தின்படி மறுபக்கத்தில் ஆபிரகாம் வராத இடத்தில் ஆண்டவராகிய தேவன் அங்கு நின்று உடன்படிக்கை செய்கிறவராய் இருக்கிறார். I hope you understand what I'm saying. நான் சொன்ன காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் உங்களுக்கு நம்புகிறேன். In the future God the Father knew God the Son will become a perfect sacrifice and he's taking the place and they are walking in between each other. ஏனென்றால் வருகிற காலத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அந்த சிறந்த பலியாய் இருப்பார், தேவ ஆட்டுக்குட்டியாய் இருப்பார் என்று ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு போதிக்கிறார். Amen. You understand what I'm saying? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? உடன்படிக்கை. Let me give you a very quick run through about this blessing. ஆகவே இந்த ஆசீர்வாதத்தை குறித்து வேகமாக உங்களோடு Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். A very familiar passage of scripture. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். The story of where Isaac was called to be a sacrifice. ஈசாக்கு பலியாய் கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்ட ஒரு நேரம். And so we'll just run through a couple of this. ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். The blessing comes to you and me because of covenant. நமக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதம் வருகிறது என்று சொன்னால் அது உடன்படிக்கையின் நிமித்தமாக. Can you just declare with brother, the blessing of God comes on my life because of God's covenant. எல்லாரும் சொல்லலாமா? உடன்படிக்கை, தேவனுடைய உடன்படிக்கையின் நிமித்தமாக தான் எனக்கு ஆசீர்வாதம் வருகிறது. எல்லாரும் சொல்லலாமா? தேவனுடைய உடன்படிக்கையின் நிமித்தம் தான் எனக்கு ஆசீர்வாதம் வருகிறது. Not because I'm a good person. நான் ஏதோ நல்லவன்னு சொல்லி எனக்கு ஆசீர்வாதம் வரல. We must be in Christ for sure. முதலாவது நீ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து தான் ஆகணும். But then don't try to do because of your goodness. ஆனா எல்லாமே நான் நல்லவன் என்று சொல்லி நீ உரிமை பாராட்டாதீங்க. Okay, in Genesis 22 God calls Abraham. 22ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை தேவன் கூப்பிடுகிறார். And says I want you take your only son to the mountain I will show you and you must sacrifice him for me. அந்த இடத்திலே மோரியா தேசத்திலே கொண்டு போய் நான் உன்னுடைய ஒரே நேசகுமாரனை எனக்காக பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். And the Bible says when Abraham went to that mountain, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் அந்த மலைக்கு செல்லுகிறான். And the Bible says and the son wanted to know, Father, I understand the procedure of sacrifice, where is the sacrifice? அப்பொழுது ஈசாக்கு கேட்கிறான், நீங்கள் பலியிடுவதற்காக தான் நாம் போய் கொண்டிருக்கிறோம், பலி எங்கே என்று ஈசாக்கு கேட்கிறான். So in Genesis 22 verse 8, 22:8 the Lord and Abraham said, my son, God will provide for himself the lamb for a burnt offering. ஆண்டு 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். Hallelujah. Amen. What did Abraham say? ஆபிரகாம் என்ன சொன்னார்? He says God will provide.
ஆண்டவர் என்ன அந்த இடத்துல 8ஆம் வசனத்துல பார்த்துக் கொள்ளுகிறார், அவர் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார். Hallelujah. Hallelujah. Now when he went there, he did not see any evidence of any lamb. ஆனால் அவன் அப்படியாக அவன் சொன்னப்பட்டாலும் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் பார்க்கவில்லை. How is my blessing coming in my life? என்னுடைய வாழ்க்கை எப்படி எனக்கு வருகிறது? You don't see the blessing. என் கண்கள் என் ஆசீர்வாதத்தை காண்பதில்லை. We have the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தையை, we have the covenant of God. தேவனுடைய வார்த்தை எனக்கு இருக்கிறது, தேவனுடைய உடன்படிக்கை எனக்கு இருக்கிறது. Therefore I don't see my blessing. ஆகவே என் கண்களினால் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கவிட்டாலும் here I am taking my son, the one I dearly love, என் நேசகுமாரனை நான் அழைத்து கொண்டு போகிறேன். but I don't see how he is going to come back to life. ஆனால் மீண்டும் அவன் எப்படி உயிரோடு திரும்புவான் எனக்கு என்று தெரியாது. The only thing I have is God's word and God's covenant in my lips. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய உடன்படிக்கையும் தேவனுடைய வார்த்தையும் மட்டுமே என்னில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So the Bible tells me he went to the mountain and with the son and laid him on the altar and lifted up his knife. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அப்படியாக அவன் பலிபீடத்தை கட்டி தன்னுடைய குமாரன் கைகால்களை கட்டிவிட்டு அவன் கத்தியை எடுத்தான் என்று என்னுடைய வேதம் சொல்லுகிறது. It's a very, very difficult time. இது மிகவும் கடினமான ஒரு நேரம். People who have children know you love your children. எல்லாத்துக்கும் உங்க பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். Some mothers pray, if your children are sick, you say, God, let that sickness come on me, not on my child. சில பேரண்ட்ஸ் எல்லாம் ஜெபிப்பாங்க, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லை, ஆண்டவரே அந்த ஜுரம் என் பிள்ளை மேல வேணாம், என் மேல இருக்கட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. There's this father trusting God, carrying the child to be sacrificed. ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் எவ்வளவு விசுவாசத்தோடு ஈசாக்கை இந்த பலிபீடத்துக்கு கொண்டு செல்லுகிறான். A very difficult time. மிகவும் கடினமான ஒரு நேரம். Maybe your life is like that. ஒருவேளை இந்த காலவெளியில் உன்னுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கலாம். Crushed on every side. உன்னுடைய வாழ்க்கை நாலா பக்கத்திலும் நசுக்கப்பட்டிருக்கலாம். I don't see the blessing of God breaking through. ஒருவேளை இந்த காலவெளியில் அந்த நசுக்கப்பட்ட வேளையில உன் கண்கள், நீங்க சொல்லலாம், என் கண்கள் நான்கு திசையிலும் ஒரு ஆசீர்வாதத்தையும் காணவில்லையே. But you must say, I am a child of Abraham. ஒருவேளை இப்போ நீங்க சொல்லுங்க, நான் ஆபிரகாமுடைய குமாரன். I see by the eyes of faith. விசுவாசத்தினாலே நான் ஆசீர்வாதத்தை காண்கிறேன் என்று சொல்லுங்க. He says God will provide. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் தேவைகளை சந்திப்பார். Maybe he's walking up the mountain and saying, where is where's the lamb? Where's the lamb? மலை ஏறும்போது எங்கே ஆட்டுக்குட்டி, எங்க ஆட்டுக்குட்டி என்று அவன் தேடி இருக்கலாம். Then maybe he went up there and as he laid his son on the altar, maybe then he's looking for the lamb. அவன் தன்னுடைய ஈசாக்கை, குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்திலே அப்படியாய் கிடத்திவிட்டு அவனுடைய கண்கள் இங்கும் அங்குமா ஏதாவது தேவ ஆட்டுக்குட்டி உண்டா என்று சொல்லி அவனுடைய கண்கள் அலைபாய்ந்திருக்கும். Before he took the knife to slay his son, maybe he's looking around to see if the lamb is available. கத்தியை எடுத்து உயர்த்தினது போது கூட அவன் சுற்றி பார்த்திருப்பான், எங்காவது ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறதா என்று. But the Bible says Abraham was a man of faith. He knew very well that even if he was killed, God would raise him from the ashes. ஆனால் ஆபிரகாமுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. அவன் கத்தியை எடுத்து அப்படியே ஈசாக்கின் மேல் அவனை போட்டு விட்டு இருந்தாலும் மீண்டும் ஈசாக்கு உயிரோடு வருவான் என்கிற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. Hallelujah. 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 Remember the story. The Bible says as he was about to slay his son, the angel of God says, Abraham, Abraham, stop. அவன் எப்படியாய் அவன் கத்தியை அவன் உயர்த்தின பொழுது தேவனுடைய தூதன் வானத்தில் இருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டான். Hallelujah. Hallelujah. Bible says, and then he looked yonder and there was a ram caught in the thicket. வேதம் சொல்லுகிறது, அப்படியாக பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும்போது ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது இதோ பின்னான புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். I want you to just use your imagination. நான் உங்களுடைய கற்பனையை நீங்கள் கற்பனை செய்து கொள்ள முடியாது விரும்புகிறேன். Now the ram was caught in the thicket. அந்த இடத்திலே அந்த ஆட்டுக்கடாவானது சிக்கிக் கொண்டிருக்கிறது. It was already stuck there. முதலாகவே அது சிக்கிக் கொண்டிருந்தது. But when the Bible says, when he saw with the eyes of faith, the Bible says the revelation came about the ram being caught in the thicket. அவன் விசுவாசத்தோடு தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஆட்டுக்கடாவை அவன் கண்டான். How did the ram get there? அந்த இடத்துல எப்படி ஆட்டுக்கடா வந்தது? I believe, நான் நம்புகிறேன், as Abraham and Isaac were taking a walk on one side of the mountain, ஒரு பக்கமாய் மலையிலே ஆபிரகாம் ஈசாக்கும் ஒரு பக்கம் மலையேறி கொண்டிருக்கும்போது there was this ram taking a walk on the other side of the mountain. இதே இந்த ஆட்டுக்கடாவானது மறுபக்கத்திலே மலையை ஏறி கொண்டிருந்திருக்கும். Abraham and Isaac could not see the ram. ஆபிரகாம் ஈசாக்கும் அந்த ஆட்டுக்கடாவை பார்க்க முடியவில்லை. But when you believe God and continue to do what God has called you to do, ஆண்டவரை நம்பி ஆண்டவராக அழைக்கப்பட்ட வாழ்க்கைக்காக நீ ஒரு பக்கம் மலையை ஏறி கொண்டிருப்பாய். at the right time the need will be met. சரியான வேளையிலே மறுபக்கமாய் ஆசீர்வாதம் வந்து உன்னை சந்திக்கும். Hallelujah. Hallelujah. The need is there. You must be in the place to see your need being met.
நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும், கர்த்தராகிய தேவன் உங்களுடைய தேவைகளை மறுபுறமாய் வந்து சந்திக்கவே சந்திப்பார். Hallelujah. The covenant of God blesses you already. ஆண்டவராகிய உடன்படிக்கை உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறது. But remember, you must be the right place at the right time to receive the blessing. ஆனால் நீங்கள் சரியான நேரத்திலே சரியான இடத்திலே நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே சொல்லப்படுகிற ஒரு That comes only with the walk of faith with God. அது எப்படி நடக்கக்கூடும் என்று சொன்னால் ஆண்டவரோடு கூட விசுவாசத்தோடு நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். If Abraham was sitting in his house and saying, no, I'm not going to take my son, he wouldn't have seen the providence of the Lord. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாம் ஆண்டவரை நான் பலி கொடுக்க முடியாது என்று சொல்லி வீட்டிலே உட்கார்ந்து இருப்பானால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்த்திருக்க முடியாது, பெற்றுக் கொண்டிருக்க முடியாது. Because you're a covenant people, you must push forward by faith, believing God will meet you on the other side. உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அமர்ந்திருந்தால் போதாது, நீங்கள் அப்படியாய் முன்னேறி சென்றாலே ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Hallelujah. Hallelujah. What is the meaning of the story? இந்த சம்பவத்தினுடைய கருத்து என்ன? Your need, your blessing is already there. உனக்கு தேவையான ஆசீர்வாதமும் உனக்கு தேவையான சகல காரியங்களும் ஏற்கனவே தேவன் சந்தித்து வைத்திருக்கிறார். Hallelujah. If it's a healing, you're already healed. It is there. உங்களுக்கு ஒருவேளை சுகத்தை தேடி வந்திருப்பீர்களானால் சுகத்தை ஏற்கனவே தேவன் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார். If you're looking for answers for issues in life, your answer is already there. உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் கேள்விகளை கேட்பீர்களானால் அந்த பதில் உண்டு. Hallelujah. All that you must do is press on with faith and climb the mountain. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால் விசுவாசத்தோடு மலையை ஏறக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Hallelujah. I want to give you another quick story. நான் ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். From the Bible. வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். To push my point further. இன்னும் என்னுடைய சில செய்தியை நான் சொல்லும்படி. Genesis chapter 26. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துக்கு தயவு செஞ்சு வாங்க. We'll talk about his son Isaac. ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கலாம். In verse 2. இரண்டாம் வசனத்திலே verse 1, sorry, it says there was a famine in the land. முதல் வசனத்திலே பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And verse 2, the Lord appeared to him and said, do not go down to Egypt, live in the land of which I shall tell you. இரண்டாம் வசனத்திலே சொல்லுகிறார், நீ எகிப்து 2:3 சொல்லப்படுகிறது, நீ எகிப்து தேசத்துக்கு போக கூடாதபடி நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று. Verse 3 says, dwell in this land and I will be with you and bless you, and to you and your descendants I will give these lands. மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். Amen. The Bible says, what I promised Abraham I will do for you. நான் ஈசாக்குக்கு ஆண்டவர் சொல்லும்போது ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தையை சொல்லி ஆசீர்வாதத்தை சொன்னனோ அது உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். I want you to understand the covenant of God is true. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால் உடன்படிக்கை உண்மையானது. It is done already. God has blessed you already. ஆண்டவராகிய தேவன் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து இருக்கிறார். But we must cooperate with the blessing. ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தோடு கூட நாம் ஒத்துழைக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Say amen. ஆமென் சொல்லுங்க. It does not happen automatically. ஏதோ ஒன்னு திடீர்னு அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி நடக்கிற காரியம் அல்ல. Because I've got a covenant, I will sit on my easy chair and God will bless me. No. ஆண்டவர் ஏதோ உடன்படிக்கை செய்திருக்காருன்னு சொல்லி வீட்ல நல்லா சுகமா நல்ல ஈஸி சேர்ல உட்கார்ந்து தூங்கினா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. We must cooperate with the blessing. நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு கூட ஒத்துழைக்க கூடியவர்களாய் இருக்க வேண்டும். The Lord told Isaac, dwell in the land of famine. ஆண்டவராகிய தேவன் ஈசாக்குக்கு சொன்னார், பஞ்ச தேசத்திலே நீ நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு என்று. Everybody packing their bags and suitcases and leaving because of the famine. அந்த இடத்துல அந்த தேசத்துல பஞ்சம் உண்டாயிருந்தபடியால எல்லா சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. But God tells Isaac, don't leave the land. ஆனால் ஈசாக்குக்கு ஆண்டவர் சொன்னார், நீ தேசத்தை விடாதே, புறப்படாதே. He says, I'm going to bless you in this land of famine. அப்ப ஈசாக்குக்கு சொன்னார், நீ இருக்கும் இடத்திலே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன். And the Bible says, I will bless you right there. ஆண்டு வேதம் சொல்கிறது, அங்கே நான் உனக்கு சொல்லும் இடத்திலே குடியிரு, ஆசீர்வதிப்பேன் என்று. Everybody is leaving. எல்லாரும் தான் போயிட்டே இருக்காங்க. Asking Isaac, aren't you coming? You're going to die in this land. எல்லாரும் கரெக்ட் அப்படியே ஊரோட எல்லாம் சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க, ஈசாக்கே நீ வரலையா, இங்க இருந்து சாவு போறியான்னு கேட்டிருப்பாங்க. What does Isaac say? ஈசாக்கு என்ன சொன்னா? He says, I believe my God who has promised a word to me and to my father, I will dwell in the land. ஈசாக்கு என்ன சொன்னான்? நான் என் தேவனையும் என் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நான் இங்கேயே இருப்பேன் என்று சொன்னான். Hallelujah. What do we say under circumstances like this? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் என்ன பதில் சொல்லுவோம்? We say,
I cannot. It's so bad for me. I will not be able to meet my month's needs. ஒருவேளை நாம சொல்லுவோம் இல்ல நான் இங்க இருந்தா என்னுடைய ஒரு மாதத்தினுடைய தேவையை சந்திக்க முடியாதுன்னு சொல்லுவோம். We'll say my salary is only so much. I will not be able to live. என்னுடைய சம்பள பணம் இவ்வளவுதான், நான் எப்படிப்பா முடியும்னு சொல்லலாம். How many of us say things like that? ஏன் எத்தனை பேர் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? We know God has blessed us. எல்லாத்துக்கும் தெரியும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். But then we with our own lips say God cannot bless us. அதே வாயிலே திருப்பி சொல்றோம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. What did Abraham do? What did Isaac do? ஈசாக் என்ன சொன்னார்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, let me just go to verse 6. 6ஆம் வசனத்துக்கு நான் செல்கிறேன். So Isaac dwelt in Gerar. ஈசாக்கு கோராரிலே குடியிருந்தான். Isaac dwelt in Gerar. ஈசாக்கு கோராரிலே குடியிருந்தான். I want you to again notice the covenant here. இந்த இடத்துல மீண்டும் உங்களுக்கு உடன்படிக்கையை நினைவு கூறுங்க சொல்கிறேன். In verse 4, 4ஆம் வசனத்தில் God says, I will make your descendants multiply as the stars of heaven. I will give to your descendants all these lands, and to your seed all the nations of the earth shall be blessed. 5ஆம் வசனத்தை தமிழில் வாசிக்கிறோம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். And then the next verse says, because Abraham obeyed my voice and kept my charge. அந்த அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம், அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. Abraham obeyed God. ஆபிரகாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். He obeyed and he left the Ur of the Chaldees by faith. அவன் விசுவாசத்தோடு தேசத்தை விட்டு புறப்பட்டான். He believed God and took his son to the mountain. விசுவாசத்தோடு தன்னுடைய ஒரே குமாரனை அந்த மலைக்கு அவன் கொண்டு சென்றான். So the blessing comes when we live our life by faith. ஆகவே நம்முடைய விசுவாசத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறது. Let's talk about Isaac. What happened in the famine land? ஈசாக்கு பஞ்ச காலத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை கவனிக்கலாம். And the Bible says in verse 12, 12ஆம் வசனத்தில் வேதம் சொல்கிறது, then Isaac sowed in the land and reaped in the same year 100-fold, and the Lord blessed him. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். Hallelujah. Hallelujah. Are you with me here? எல்லாரும் என்னோட இருக்கீங்களா? Are you with me here? Now I want you to just think with me. என்னோட கூட நீங்களும் சிந்திக்கணும். The land is a land of famine. அந்த தேசம் பஞ்சத்தின் காலத்தில் இருக்கிறது. He had maybe a small sack of seed. ஏதோ கொஞ்சம் அந்த உரத்தோட இருந்திருக்கலாம், விதைகள் இருந்திருக்கலாம். The good thing would be to eat that and carry on to the place where there's plenty. That's the right thing to do. Eat what he had and carry on to the land. அது இருக்கிறதை சாப்பிட்டு விட்டு நிறைய இருக்கும் இடத்திற்கு அவன் கொண்டு சென்று இருக்கணும். Because for the journey you need some strength. ஏனென்றால் நாம் பயணத்தை நடைபயணமாய் போகும்போது நமக்கு பலன் தேவையாய் இருக்கிறது. But this man takes what he has and sows it in the land of famine. ஆனால் ஈசாக்கு என்ன செய்தான்? அந்த இடத்துல அந்த தேசத்துல பஞ்ச காலத்திலே அவன் விதைத்தான். Hallelujah. Hallelujah. எல்லாம் புரிஞ்சுதா? அந்த நடைமுறையில ஈசாக்கு அந்த கொஞ்சம் இருக்கிற விதையை எடுத்துட்டு அவங்களோட நடந்து போயிருக்கணும். நடந்து போகிற நேரத்தில் பலத்துக்காக. ஆனா மாறா அவன் என்ன செஞ்சான்? இருக்கிற விதைகளை அந்த இடத்துல விதைக்க ஆரம்பித்தான். I believe it is absolute great faith to take seed and sow where there's no water. முக்கியமா சொல்லணும், நாங்க அந்த இடத்துல மழையே இல்லாத அந்த தேசத்துல அவன் விசுவாசத்தோடு அந்த விதைகளை அவன் விதைக்க. The soil was all cracked and dry. Imagine sowing there. காஞ்சி போன நிலத்துல நீங்க நிறைய நேரத்துல பார்த்திருப்பீங்க, அந்த கிராக் விட்டு அந்த உடைஞ்சு போய் இருக்கிற அந்த நிலத்துல அவன் விதையை விதைக்கிறான். Hallelujah. I want to tell you, Isaac did not sow in that sense on the land. ஈசாக்கு அந்த நினைவோடு கூட விதைக்கல. But he was sowed on the covenant and the promise of God. அவன் நிலத்தின் மேலே நிலத்தை பார்க்காதபடி ஆண்டவருடைய உடன்படிக்கையை வைத்துக்கொண்டு அவன் அந்த தேசத்திலே அவன் விதையை விதைத்தான். Hallelujah. Come on, lift your hands and say praise the Lord. ஆண்டவருக்கு நன்றி. Praise the Lord. God is speaking to you. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். Why am I not getting blessed? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லை? Maybe God is not happy with me. ஆண்டவர் என்னோட கூட ஒரு சந்தோஷமா இல்லையா? No, God is not happy in that sense. God is happy with Jesus in you. ஆண்டவர் உன்னோடுக்குள்ள இருக்கிற இயேசுவோடு நீ இயேசுவோடு இருக்கிறபடியாலே அவர் ஆண்டவர் உன்னோடு கூட சந்தோஷமா இருக்கிறார். Not because of me. என்னால இல்ல, எனக்குள்ள இருக்கிற தேவனாலே. Because of Jesus I am blessed. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். Hallelujah. But what happens here? Obedience and the word has to play an important part. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் இந்த இடத்திலே காரியங்களை செயல்படுத்துகிறது. And the Bible says he sowed in that land. வேதம் சொல்கிறது அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். And he reaped in the same year. அதே வருஷத்திலே அவன் அறுவடையை பெற்றான். Not after 3 years. 3 வருஷத்துக்கு
அப்புறம் அல்ல, not after 4 years, 4 வருஷத்துக்கு அப்புறம் அல்ல, that same year. அதே வருடத்திலே அவன் அறுவடையை பெற்றான். How much did he get? How much did he reap? எவ்வளவு அறுவடை செய்தான்? 100%. 100 மடங்கு. Hallelujah. 100% 100 மடங்கு ஆசீர்வாதம். ஏனென்றால் உடன்படிக்கை. It's because of the covenant of the Almighty God. ஏனென்றால் அது தேவனுடைய உடன்படிக்கையாய் இருந்தது. And the Bible cannot explain any better than this in English or Tamil. இது ஆங்கிலத்திலேயோ அல்லது தமிழோ இதை காட்டிலும் நமக்கு மிகையாய் எடுத்து சொல்ல முடியாது. So the Bible says he began to prosper and continued to prosper until he became very prosperous. 13வது வசனத்தில் நீங்க வாசிக்கிறா அவன் ஐஸ்வரியனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். That's all the Bible can do. They cannot say anything more than that in English or Tamil. பைபிள்ல இதுக்கு மேல இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ வேற எடுத்த வார்த்தைகளினால சொல்ல முடியாது. Just imagine in the same year of famine 100% increase. எந்த வருஷத்திலே பஞ்சம் இருந்ததோ அதே பஞ்ச காலத்தின் வருஷத்திலே 100 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். Hallelujah. If God can do it for Abraham, ஆபிரகாமுக்கு தேவன் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரானால், if God can do it for Isaac, ஈசாக்குக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பாரானால், lift your hands and say God will do it for me. கரங்களை கலத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்ளுவேன். God will bless you because he's promised to bless you in Christ. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்தார், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். Quickly Galatians 3:13 and I will close with that. Galatians chapter 3. கலாத்தியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை தயவாய் திருப்பிக் கொள்ளுங்கள். Galatians 3 and verse 13. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Christ has redeemed us. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக சாபமானார். He became a sin. அவர் நமக்காக சாபமானார். He became a curse. It means past tense. அது கிறிஸ்து நமக்காக சாபமானார், நடந்த காரியம். Hallelujah. Amen. Are you there with me? எல்லாரும் என்னோட இருக்கீங்களா? Okay, it's a done deal already. It is over deal. ஏனென்றால் இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போது கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று சொன்னால் ஏற்கனவே அவர் செய்துவிட்ட காரியத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்துவிட்ட காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். So the curse fell on Jesus. ஆகவே அந்த சாபங்கள் இயேசுவின் மேல விழுந்தது. So you and I have no curse. ஆகவே உனக்கும் எங்களுக்கும் சாபம் இல்லை. Will you say amen? எல்லாரும் சொல்லுவீங்களா? ஆமென். Will you say amen? ஆமென் சொல்லுங்க. The curse fell on Jesus. சாபங்கள் இயேசுவின் மேல விழுந்தது. The wrath of the sin of the anger about sin fell on Jesus Christ. தேவ கோபங்கள் பாவத்தின் நிமித்தமாய் எழும்புகிற தேவாக்கினையின் கோபங்கள் அது இயேசுவின் மேல விழுந்தது. Therefore there's nothing to fall on me. ஆகவே என் மேலும் உன் மேலும் விழுவதற்கு ஒன்றுமில்லை. Because I'm walking by covenant with God. ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை ஒன்று உண்டு. But my only problem is to walk and listen and do what he says to do. ஆனால் இன்றைக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எப்படி கேட்கிறேன், எப்படி நடக்கிறேன் என்பதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. Okay, Jesus died for your sin. ஆண்டவர் பாவத்துக்காக மரித்தார். Jesus died for our sickness. நம்முடைய நோய்களுக்காக அவர் மரித்தார். And the third thing Jesus died for, மூன்றாவது எதற்காக? it says in verse 14, Galatians 3:14. 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. Hallelujah. The blessing of Abraham, Jesus died that the blessing of Abraham may come upon me. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்மேல் வருவதற்காக. Hallelujah. Hallelujah. Why did Jesus die? ஏன் இயேசு மரித்தார்? Because the blessing of Abraham. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்மேல் வருவது. What is the blessing of Abraham? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? I will make your name great. உன்னுடைய ஜாதியை பெரிதாக்குவேன். I will exalt you. நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். I'll make you a blessing to be a blessing. நான் மற்றவர்களை ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக உன்னை ஆசீர்வதிப்பேன். This blessing, இந்த ஆசீர்வாதம் is coming upon me என்மேல் வருகிறது. because of Jesus. இயேசு கிறிஸ்துவினாலே. Because in Christ, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக I am already blessed. நான் மிகவும் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். Amen. ஒரு ஆசீர்வாதம். In Christ you are blessed. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Covenant between God the Son, புது உடன்படிக்கை ஆண்டவருடைய குமாரனுக்கும் and God the Father. பிதாவுக்கும் we just plug in. நாம் நடுவுல போய் அப்படியே சொருகப்படுகிறோம். அவ்வளவுதான். Isn't it easy? ரொம்ப சுலபமா? You don't have to struggle. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க. You don't have to do anything big. ஒண்ணும் பெரிய பெருசா ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை. Live a life of faith and believe every word this Bible says. நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை நம்பி வாழ்ந்தா போதும், கீழ்ப்படிஞ்சா போதும். Hallelujah. The Apostle Paul says, Philippians chapter 4. பிலிப்பியர் 4:14 ஆண்டவர் சொல்றாரு, he says, my God shall supply all
all my need according to his glorious riches in Christ. Philippians 4:19. என் மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே உன் தேவைகள் யாவையும் சந்திப்பேன் என்று நம் பிலிப்பியரிலே நாம் வாசிக்கிறோம். My God shall supply all my need. மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே உன் குறைகளை கர்த்தர் நிறைவாக்குவார். According to his glorious riches. அவருடைய மகிமையின் நிமித்தமாக. How is my need met? என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது? Not according to the desperation of my need. என்னுடைய தேவை இது மிகவும் தேவையா இருக்கிறது என்பதனால் அல்ல. It's because of his glorious riches in Christ. அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக தேவைகள் சந்திக்கப்படுகிறது. Our Father is a wealthy Father. நம்முடைய பிதாவாகிய தேவன் ரொம்ப பணக்காரர். He wants to bless you in every area of your life. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Financially, பணத்துல, emotionally, உங்களுடைய உள்ளத்து அந்த தாகத்துல, in family ways, குடும்ப வாழ்க்கையில, in everything. எல்லாத்திலும் God will make you a blessing to your parents, உங்க பெற்றோர்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். blessing to your family, உங்க குடும்பத்துக்கு உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். blessing to the surrounding place, உங்க குடும்பத்தை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். blessing to the nations. தேசத்திற்காக அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். Are you blessed? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. Are you blessed? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. Are you blessed? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. You are blessed because of the covenant of God on your life. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் நிமித்தமாக கர்த்தர் உங்களை